பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். Beloved in Christ, we wish you in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த இரவு நேரத்திலும் இளவின் மொழி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். I'm happy and glad to meet you all tonight through this short video. இந்த செய்தி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் என்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறோம். We believe strongly in Christ that all these short messages are very much useful for you. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் எங்களுடைய ஊழியர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். Kindly uphold us and our ministries in all your prayers. Also, we as a family, we been continuously praying for you. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. Today, Holy Spirit giving us a wonderful word. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Please turn the Bible with me. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 18-19 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Prophetic book of Isaiah chapter 43 verses 18 and 19. Let me read for you. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். Do not remember the former things, nor consider the things of the old. Behold, I will do a new thing. Now it shall spring forth. Shall you not know it? I will make a road in the wilderness and rivers in the desert. Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, பாருங்கள், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை நான் உங்களுக்காக செய்ய போகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். Let the name of the Lord be glorified. Beloved, please listen. Lord is very clearly telling that do not remember the former things, not considering of the old things. Also the Lord says, I will do a new thing today. இந்த வார்த்தையை கொடுக்கிறவர் மனுஷன் அல்ல, தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜன். One who says these words is not a normal man. He is the King of Kings and the Lord of Lords. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர். The Lord says, I will make a road, a pathway in the wilderness, also a rivers in the desert. பாருங்கள், அற்புதத்தை செய்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். Now our God is a miracle working God. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை தான், உங்களுக்கு நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று. Lord, what He is telling you today is, I will do a new thing. Amen. இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நான் இப்போ கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில வழி திறக்கப்படவில்லையே, எல்லா சூழ்நிலையிலும் கதவுகள் அடைக்கப்பட்ட நிலையில ஒருவேளை கடந்து போன நடந்து முடிந்த காரியங்களை குறித்து யோசித்து 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 புலம்பிக் கொண்டிருப்பீர்களானால், maybe tonight you may be looking at your life and certain circumstances which are not favored to you, and wherever you're looking at around can see only the shut doors, and if you keep on weeping on this thing, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், முடிந்து போன காரியங்களை தயவாய் மறந்துவிடு மகனே மகளே. The Spirit of the Lord looking at you and saying this, just forget about the things that already happened. உன்னுடைய வாழ்க்கையில நடந்து முடிந்த கசப்பான காரியங்களை உன் சிந்தைகளுக்கு கொண்டு வராதே, எல்லாவற்றையும் தூக்கி வீசி எறிந்து விடு. All the past bitter experience, do not bring that into your mind. The Lord says, just take it away and throw it out. இன்றைக்கு நீ இருக்கிற இடத்துல உன்னுடைய தேவன் நான் உனக்கு இறங்கி வந்து அற்புதத்தை செய்து ஒரு புதிய வழியை, புதிய வாசலை, புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போகிறேன். Right now, wherever you are, the presence of the Lord comes very close to you and says, a new thing, a new beginning, a new way that I'm going to open to you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இந்த இரவு நேரத்துல ஒருவேளை இப்படிப்பட்ட அங்கலாய்ப்புகளோடு கூட நீங்க இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு சொன்னா, tonight the word of the God says, if you are with an agony watching this, கர்த்தருடைய சமூகத்துல புலம்பிக் கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே சகோதரியே, அவருடைய சமூகத்துல உங்க இருதயத்தை கொடுத்து விடுங்கள். Beloved brothers and sisters, if you are murmuring here right now in the presence of the Lord, just
submit your heart. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறப்பார், புதிய வாசலை திறப்பார். God will surely open a new door and a path. அவரை முழுமையாய் விசுவாசிக்க உங்கள் இருதயத்தை அவர் சமூகத்தில் கொடுத்து விடுங்கள். Just turn your heart to trust Him wholly or completely. ஏன் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் வனாந்திரத்துல வழியே இல்லையே என்று சொல்லி நாம் பார்க்கிற அந்த இடங்களில ஒரு புதிய வழியை, புதிய வாசலை திறக்கிற தெய்வம். Why? Because in the wilderness where we cannot see any roads or a way through our physical sight, but our Lord who can able to do things, He will surely make a way and pass through. பாருங்கள், அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குகிற தெய்வம். பாலைவனமா இருக்கிற இடத்துல ஒருவேளை அந்த இடத்துல தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி, தம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்தி, ஆறுகளை உண்டாக்கி நீர் அநேக தண்ணீர்கள் புறப்பட்டு போகும்படி அந்த இடத்துல அற்புதத்தை செய்கிற தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்கிற உணர்வு இந்த இரவு நேரத்துல உங்களுக்கும் எனக்கும் உண்டாகட்டும். Maybe your experience is like a dry desert place where you cannot find a single drop of water. The Lord who makes the way as for the rivers, who makes the offspring pour out of there, that God we are worshiping, remember He can do everything. கர்த்தருடைய சமூகத்துல இந்த இரவு நேரத்துல அப்படி உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் சொன்னா ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புதிய வழியை, ஒரு புதிய வாசலை திறப்பதை உங்கள் கண்கள் காணும். கர்த்தரை நீர் மகிமைப்படுத்துவீர்கள். Tonight, if you submit yourself in the presence of the Lord, it's not others, your eyes will see that God is doing a new thing, a new beginning, a new way in your life. என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரே, இனி என்னுடைய வாழ்க்கையில நடந்து முடிந்த காரியங்களை நான் யோசிக்க மாட்டேன், எல்லாவற்றையும் தூக்கி வீசி எறிந்து விட்டு உங்க சமூகத்துல என்னை சரண்டர் பண்ற ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா? I request you all to join with me and say, I'm not going to look back or neither think about the things happened in my life now. I'm going to surrender myself completely to you. With the surrender tracks, can you come to God? அப்படியே நாம் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Let's submit ourselves and pray to the Lord. அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. Our loving heavenly Father, we submit each and every people of God who joined in prayer with us. தகப்பனே, உங்க சமூகத்துல அங்கலாய்த்து கொண்டு எனக்கு ஒரு வழியும் திறக்கப்படலையே, எனக்கு திறக்கப்படுகிற வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்க்கிற என் அன்பு பிள்ளைகளுடைய ஆண்டவரே அங்கலாய்ப்பை தேவன் ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. Father God, the people who are a deep agony, like those doors are not opening, all the open doors are one by one getting closed. The Lord, whoever looking at you now, just look at them, Father God. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் புதிய வழியை, புதிய வாசலை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்து கொடுத்து நீ பிள்ளைகளை நீ உயர்த்துவீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that for each and everyone, Lord, you open a new door and a new path in their life, Lord. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you for those who joined us and praying this in the name, and we thank you, Father God. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. We submit all things into the mighty hand of our Lord and Jesus Christ, and we pray. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தைரியமாய் படுக்கைக்கு செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறப்பார். Glory to the name of the Lord. Be of good courage and go to sleep with peace. Lord will surely open a new. God bless you. God bless you.